Hello, Dr. Shankari, cosmetic gynecologist and fertility specialist. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன பேசலான்னு நினச்சேன்னா, நிறையா ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்கிட்ட கேட்குறது இப்போ ஆஃப் லேட்டாகவே மோர் தேன் ஒரு 4-5 இயர்ஸாகவே இந்த மாதிரி ஹஸ்பண்ட் டெலிவரி போகுது, என்னோடய பேபி நான் டெலிவரி பண்ணும்போது அவரும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர், அவருக்கும் இஷ்டம்தான், நீங்கள் எனக்குள்ளே அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. தாராளமாக அலோவ் பண்ணுறாங்க. அதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், இமோஷ்னல் சப்போர்ட் எல்லாமே ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது கிடைக்கிது. அவங்க கூட இருந்துட்டு ஒய்ஃபோட டெலிவரி போது அந்த ப்ராசஸை அவங்க வாட்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கை கால் பிடிச்சி விட்டு முதுகு வலிக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டு அந்த ப்ராசஸை அவங்க கூட இருந்து ஹேண்டில் பண்ணும்போது தைரியமும் கொடுத்து டெலிவரி ப்ராசஸ் போது ஐதர் நார்மல் டெலிவரியோ இல்லை சிசேரியனோ ஏதோ ரெண்டுலேயுமே கூட இருந்து அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேஷண்ட்டாக இவங்க ஆயிடக்கூடாது, யார் ஹஸ்பண்ட்ஸு. ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு இந்த ப்ராசஸை பார்த்து பயந்து போயிடுறாங்க. டெலிவரியை அந்த ஸ்டேஜஸ் 3 ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இருக்கு இல்லைங்க, அதில் இருக்கிறத பற்றி எப்படி இருக்கும் இந்த டெலிவரினா, நார்மல் டெலிவரினா என்ன, சிசேரியன்னா என்ன, அதில் வர குட்டி குட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறோம், அதுக்கு இவங்க கூட இருந்து எப்படி இவங்க சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு இருந்தால் ரொம்பவே நல்லது. இல்லைன்னா ஹஸ்பண்டும் பேஷண்ட்டாக மாதிரி அவங்களுக்கு ஒரு பெட் ரெடி பண்ணி அவங்களையும் படுக்க வச்சிடணும், மயக்கம் போட்டு அவங்க விழுகிறத பார்த்து. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக டெலிவரிக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் டேட்டுக்கு முன்னாடியே போய் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அவங்க கூட அதுக்குண்டான கைடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தாராளமாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் டெலிவரி போது நீங்கள் தாராளமாக கூட இருக்கணும்.